தண்ணீர் இருக்கு ஊரம் விதைக்கு தட்டுப்பாடு. டெல்டா விவசாயிகளின் வேதனை குரல். என்ன நடந்தது இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. சோழ நாடு சோறுடைத்து என்ற பழமொழி தமிழகத்தின் வேளாண்மை சிறப்பை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டும். இன்றும் தமிழகத்தோட நெற்களஞ்சியம் தஞ்சை என்றுதான் சொல்றோம். ஒரு காலத்துல தஞ்சை மாவட்டம் மட்டுமே சோழநாடு என்று அழைக்கப்பட்டது. இன்று தஞ்சை மாவட்டம், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுகை மாவட்டத்தோட ஒரு பகுதின்னு பல மாவட்டங்களா பிரிஞ்சாலும் இவற்றுடன் கடலூர் மாவட்டத்தையும் சேர்த்துதான் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அழைக்கிறோம். காவிரி டெல்டா முற்போகம் விளைச்சல் தர வேண்டும் என்றால் அதன் ஜீவாதாரம் சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் அணை. இந்த அணை நிரம்பினாதான் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல வேளாண்மை சிறக்கும். 1934 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது மேட்டூர் அணை. இதனை ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. இது கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு இந்த அணைதான் ஆசியாவோட மிகப்பெரிய அணை என்ற சிறப்பு பெற்றிருந்தது. இதன் உயரம் 120 அடி. ஒரு அணையோட பிரம்மாண்டத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த அணை எவ்வளவு நீரை கொள்ளும் என்பதை பார்க்க வேண்டும். அதாவது அணையோட கொள்ளளவு பொறுத்துதான் அதோட பிரம்மாண்டம் விளங்கும். அப்படி பார்த்தா மேட்டூர் அணையோட கொள்ளளவு 93.47 டிஎம்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே மேட்டூர் அணையை விட பல பெரிய அணைகள் வந்துருச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகத்துல மேட்டூர் அணை தான் மிக பெரியது. இந்த அணை தமிழ்நாட்டில் இருந்தாலும் இதன் நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகாவில் தான் இருக்கு. அதாவது கர்நாடகாவோட குடகு மாவட்டத்துல பெய்கிற மழையும் கேரளாவோட வயநாடு பகுதியில் பெய்கிற மழையும் மேட்டூர் அணையை நிரப்புது. தென்மேற்கு பருவமழை மூலமா மேட்டூர் அணை நீரை பெருகுது. அணை கட்டப்பட்டு 92 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில இந்த ஆண்டு மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு சுமார் 18,000 கன அடி நீர் தண்ணீர் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதே அளவு தண்ணீரை டெல்டா பாசனத்திற்கு திறந்து விடுறாங்க. காரணம், தென்மேற்கு பருவமழையோட காலம் செப்டம்பர் 2வது வாரம் வரைக்கும் இருக்கு. எனவே இப்போது அணையில நீரை தேக்க வேண்டியது இல்லை என்பதாலும் டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் தேவை என்பதாலும் வினாடிக்கு 18,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுது. இதே அளவு தண்ணீர் பவானிசாகர் அணைக்கட்டுல இருந்தோ பாபநாசம் அணைக்கட்டுல இருந்தோ திறந்து விட்டா அதை வெள்ள அபாயம்னு சொல்லுவாங்க. ஆனா மேட்டூர் அணையில இருந்து 18,000 கன அடி நீர் திறப்பு என்பது சர்வசாதாரணம். டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடிக்காக கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையில இருந்தோ 15ஆம் தேதி கண்ணலையில இருந்தோ தண்ணீரை திறந்து விட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் சுமார் 5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வேளாண் பணிகள் தொடங்கிருச்சு. குறுவை என்பது குறுகிய கால பயிர் என்பதை குறிக்குது. அதிகபட்சமா 110 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரும் விதைகளை இதற்கு பயன்படுத்துவாங்க. பொதுவாக மயிலாடுதுறை மாவட்டத்துல எப்பவுமே மேட்டூர் அணை திறப்பை எதிர்பார்க்காம நிலத்தடி நீரை கொண்டும் சாகுபடி பணிகளை தொடங்கிடுவாங்க. அந்த வகையில இந்த ஆண்டுக்கு 95,000 ஏக்கர் சாகுபடி இலக்கு என்ற போதிலும் இப்போவே 50,000 ஏக்கர்ல நடவு பணி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துல மீதம் இருக்க 50% நடவு முடிஞ்சிடும். தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள்ல இப்பதான் பணிகளை தொடங்கிட்டு வராங்க. இங்க நடவு பணிகள் முடிய இன்னும் ஒரு மாதம் ஆகலாம். கடந்த 4 ஆண்டுகள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி இலக்கை மிஞ்சி சாதனை படைச்சிருக்கு. இந்த ஆண்டும் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. குறுவை தொகுப்பு திட்டம் என்பது வழக்கமான மேட்டூர் அணையில இருந்து தாமதமா தண்ணீர் திறக்கப்பட்டா விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில சில வகை மானியங்கள் அளிக்க இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா இப்போது குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்ட போதிலும் விவசாயிகளை உற்சாகப்படுத்தவும் வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுப்பு திட்டத்தை, அதாவது சாகுபடி குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு காவிரி டெல்டாவுக்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. முதல்வர் அறிவிப்பு ஒருபுறம் குறிப்பிட்ட நாள்ல மேட்டூர் அணை திறப்பு, அணைக்கு கணிசமான அதிகமான நீர்வரத்து என எல்லா அம்சங்களும் சாதகமா இருந்த போதிலும் காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைய முடியல. காரணம்,
வேளாண் டெக்போக்கள குறுவைக்கான விதை நெல் போதிய அளவில் இருப்போ இல்லை. மேலும் குறிப்பா இந்த பருவத்தில் ஆடுதுறை 51 ASC 16 போன்ற விதை நெல் தான் தேவை. இவை தான் 110 நாட்கள்ல அறுவடைக்கு வரும். ஆனா இந்த விதை நெல் தனியார் விற்பனைகள்ல தான் கிடைக்குது. அதிக விலை கொடுத்து இதனை விவசாயிகள் வாங்க வேண்டிய நிலை இருக்கு. அடுத்ததான் நடவுக்கு முன்னாடி வயல்ல இட வேண்டிய அடி உரத்துக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல தட்டுப்பாடு நிலவுவதாக டெல்டா பாசன விவசாய சங்க தலைவர் மயிலாடுதுறை அன்பழகன் சொல்றாரு. அத்தோட பயிர் செழுமையுடன் வளர தேவைப்படுற யூரியா உரமும் கிடைக்கல என்ற கவலையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. 25ஆம் தேதிக்குள்ள மேற்கட்ட உரங்கள் வந்துரும்னு வேளாண் அலுவலகத்துல சொல்றாங்க. தண்ணீர் செழிப்பா வருகின்ற நிலையில உரம் கையிருப்பு இல்லாதது விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளதா பரவலா கருத்து நிலவுது. எனவே வேளாண்மை துறை இதுல கவனம் செலுத்தி இடுபொருட்களை தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்போதுதான் முதல்வரோட எண்ணப்படி இலக்கை எட்ட முடியும். இந்த ஆண்டும் சாதனை படைக்க முடியும். வேளாண் துறை இதனை கவனத்துல கொள்ளணுங்கிறது தான் டெல்டா விவசாயிகளோட கோரிக்கை. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.